வணக்கம் நண்பர்களே! நம்ம சேனல்ல இன்னைக்கு விளக்கு அப்படிங்கிறது நம்ம வீடுகள்ல நம்ம அன்றாடம் ஏற்றி வழிபாடு செய்கின்ற ஒரு அற்புதமான வழிபாடு. இந்த தீபம் நம்ம வீட்ல ஏத்துறதால என்னென்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத நான் நெறைய பதிவுகள்ல சொல்லிட்டே தான் வந்துட்டுருக்கிறேன். வீடு அப்படின்னா அங்க நிச்சயம் விளக்கு அப்படிங்கிறது இருக்கணும். விளக்கு அப்படின்னாலே நமக்கு தெரியாததை தெரிய வைப்பது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதனால தான் ஒன்றை புரிந்து கொள்வதற்கு அதனை விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. பூஜை அறையில தினந்தோறும் நம்ம விளக்கேத்தி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடியது. மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக நம் வீட்டில் தங்கி நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு ஒரு அற்புத வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் நம் வீடுகளிலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது தான். தீபம் ஏத்தி வழிபாடு செய்கிறது அப்படின்னா அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. காலையில ஏத்தி வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் கூட, சாயந்தரம் அதாவது சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது, அந்த நேரத்திலாவது நம்முடைய இல்லங்களில் தீபம் ஏத்தி இறைவனை நம்ம வழிபாடு செய்யலாம். அப்படி தீபம் ஏத்துறதுக்கு எந்தெந்த எண்ணெய் நம்ம உபயோகப்படுத்தலாம், என்னெல்லாம் திரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். பொதுவா நம்ம விளக்குக்கு நல்லெண்ணெய் நம்ம உபயோகப்படுத்தலாம். நெய் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஒரே ஒரு நெய் தீபம் கூட நம்ம வச்சு விளக்கேத்தி வழிபாடு செய்யலாம். அதே போல பஞ்சு திரி அல்லது நூல் திரி நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி நம்ம விளக்கேத்தி வரும்போது ரொம்பவே நம்ம வீட்டில் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடியது. இப்படி எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஒரே ஒரு மண் விளக்கையாவது அகல் விளக்காவது நம்ம வீடுகளில் தினந்தோறும் அந்த அகல் விளக்கையாவது ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் ஜோதி வடிவானவன் அப்படின்றது ஒரு பொதுவான கருத்து இல்லைங்களா? நம்ம அதனால தான் வீடுகளில் தீபம் ஏற்றி இறைவனை அந்த தீபத்திலே நாம் வழிபாடு செய்கிறோம். நம்ம எத்தனை உருவப்படங்கள் உருவச்சிலைகள் எத்தனை வச்சு வழிபாடு செஞ்சாலும் கூட அங்க தீபம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம், அந்த தீப ஒளியிலே நாம் வணங்குகின்ற தெய்வங்கள் எழுந்தருளி நமக்கு அருளாசி தருவார்கள் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. அப்ப அந்த தீபம் ஏற்றும் போது நம்ம எந்த அளவுக்கு அந்த தீபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இதை தொடர்ந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு 4-5 பேர் கண்டினியூஸா ஒரே கேள்வி கேட்கறது, அந்த தீபம் ஏற்றும் பொழுது எந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் தனியாக பதிவு கொடுக்கணும் அப்படின்றதால தான் நான் எந்த வீடியோலையும் இதை பற்றி நான் ஷேர் பண்ணதே கிடையாது. ஏன் அப்படின்னா, இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கேள்வியும் கூட எனக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே அவங்கள நான் உண்மையிலே பாராட்டணும். அதாவது நான் தீபத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் அவங்க கேட்ட கேள்வி, "தீபம் ஏற்றும்போது என்ன மந்திரம் உச்சரிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பா நான் தீபம் ஏத்தும்போது சும்மா வெறுமனே திரி போட்டு எண்ணெய் ஊத்தி நம்ம தீபம் ஏத்திடுறது கிடையாது. அந்த தீபத்திலே நம்ம நினைச்ச தெய்வத்த வழிபாடு செய்யறதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட மந்திரங்கள் இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் அதுக்கெல்லாம் நமக்கு வழிவகுத்து செஞ்சுவிட்டு போயிருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம அந்த மந்திரங்களை உச்சரிக்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. எனக்கு தெரிஞ்சு என்னோட அம்மா ரொம்ப சின்ன வயசுலேருந்தே காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றும் போதெல்லாம் ஒரு புத்தகம் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. "விளக்கே திருவிளக்கே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். இந்த விளக்குக்கு ஒரு அற்புதமான பாடல் வரி இருக்கு. ஒவ்வொரு முறையும் என் அம்மாவை நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் தீபம் ஏற்றிட்டு அந்த பாட்டை முழுசாக அந்த புத்தகத்தை பார்த்து பாடுவாங்க. சின்ன வயசு அப்படிங்கிறதால பெருசா அதை கண்டுக்க மாட்டேன். ஆனா வளர வளர அந்த பாட்டுக்குரிய அர்த்தம், அந்த பாடல் வீட்டுல பாடும்போது எவ்வளவு ஒரு சுபிக்ஷம் அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அவங்கள நான் அப்படியே ஃபாலோ பண்ணி தான் நான் அந்த பாடலையும் ஒவ்வொரு முறையும் நான் விளக்கேற்றும் போது வீட்டுல பாடுவேன். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டினியூஸாக நம்ம சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. விளக்கு நம்ம ஏற்றும் பொழுது மந்திரங்கள் உபயோகப்படுத்துறது நல்லது அப்படின்றதால, என்ன மந்திரம் நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்க? எளிமையான மந்திரங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பொதுவாக நான் பூஜை அறையில் படிக்கிற மந்திரங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையான மந்திரங்களாக தான் இருக்கும். விநாயகர் துதியாக இருக்கட்டும், முருகனுடைய நாமமாக இருக்கட்டும், சிவபெருமானுக்கு நான் பாடக்கூடிய எல்லா பாடலுமே நான் ரொம்ப எளிமையான பாடலாக தான் நான் பாடுவேன். பொதுவாக சிவபெருமான் அப்படின்னும் போது எனக்கு திருவாசகம் ரொம்ப பிடிக்கும். அதனால அடிக்கடி திருவாசகம், அது தேன் மாதிரி இல்லையா? பொதுவாக திருவாசகம் எனும் தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை பாடுறது உண்டு.
அதே மாதிரி பெருமாள்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவருக்கு வந்து நான் எப்போவுமே பெருமாள் ஸ்துதி பாடும்போது விஷ்ணு சகஸ்ரநாமம் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாடல். இப்படி எனக்கு ஒரு சில பாடல்கள் வந்து ரொம்ப பிடிச்சி இருக்கும். அதை நான் அடிக்கடி வீடுகளில் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி அஷ்டலக்ஷ்மி ஸ்துதி வந்து எப்போவுமே வெள்ளிக்கிழமைகளில் அடிக்கடி பாடுற வழக்கம் இருக்குது. நீங்கள் கேட்குறீங்க, இது வந்து உங்களுக்கு மனப்பாடமாக நீங்கள் அப்படியே பாடுறீங்களா அப்படின்னு? கண்டிப்பாக கிடையாதுங்க. எனக்குமே வந்து புத்தகம் வச்சு அதை பார்த்து படிக்கிற பழக்கம் தான் இருக்குது. ஒரு சில பாடல்கள் இப்போ கந்தசஷ்டி கவசம், திருவாசகம் இதெல்லாம் வந்து நான் பார்க்காமலே பாடிடுவேன். ஆனால் மற்றபடி இப்போ இந்த அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம், விநாயகர் அகவல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி திருப்புகள்லாம் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய திருப்புகளில் கிட்டத்தட்ட 1307 பாடல்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அத்தனையும் நம்மளால் பாராயணம் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது புத்தகம் வாங்கி வச்சுட்டு தான் அதை பார்த்து தான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய அந்த புத்தகங்கள்லாம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம விளக்கு ஏற்றும் போது என்ன பாடல் பாடலாம் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். முடிஞ்சவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு சுபிக்ஷம், அவ்வளோ ஒரு நல்லது. இந்த திருவிளக்கு பாடல் பாடி நீங்கள் விளக்கேற்றும் பொழுது அஷ்டலக்ஷ்மி தாயாரும் உங்களுக்கு அருள் புரிவாங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி அந்த விளக்கு ஏற்றுறீங்களோ அந்த தெய்வம் அந்த வீட்டிலே நிச்சயமாக நிலை பெறும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நான் உணர்ந்து வர ஒரு நேர்மறை ஆற்றலை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த பாடலை இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பாடல் வந்து என்னோட ராகத்தில் என்னோட பூஜை அறையில் நான் பாடுறது உண்டு. ஆனால் வீடியோ முழுக்க அப்படி நான் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் நான் படித்து காட்டிடுறேன். நான் எந்த ராகத்தில் பாடுறேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். பொதுவாக இந்த விளக்கே திருவிளக்கே பாடல் தான் அதிகமாக நான் பாடுவேன். அது உங்களுக்காக நான் சொல்லிடுறேன். விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே, ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே, அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே. இந்த ராகத்தில் தான் நான் வந்து பாடல் பாடி எனக்கு தெரிஞ்ச மாதிரி அம்பாள் வந்து நான் பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செய்வேன். இப்போ அதை நான் உங்களுக்கு அப்படியே படிச்சும் காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே, ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே, அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே, பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம்போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடி விளங்க, வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க. மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டுகொண்டேன், மாதாவை கண்டுகொண்டேன். மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா, சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா, பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா, கொட்டில் நிறைய பசுமாடு தாருமம்மா, புகழுடம்பு தந்து எனக்கு பக்கத்தில் நில்லுமம்மா, அகத்தெளிவு தந்தெனக்கு அகத்தினுள்ளே இருமம்மா, அகத்தினுள்ளே இருமம்மா. சேவித்து எழுந்தேன் தேவி வடிவம் கண்டேன், வஜ்ர கிரீடம் கண்டேன், வைடூரிய மணி கண்டேன், முத்து கொண்டை கண்டேன், முழு பச்சை மாலை கண்டேன், சௌரி முடி கண்டேன், தாழை மடல் சூட கண்டேன், பின்னல் அழகு கண்டேன், பிறை போல் நெற்றி கண்டேன், சாந்துடன் நெற்றி கண்டேன், தாயார் வடிவம் கண்டேன், கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன், மார்பில் பதக்கம் மின்ன மாலையசைய கண்டேன். தந்தையும் தாயும் நீயே, தந்தையும் தாயும் நீயே, தயவுடனே ரட்சிப்பாயே. கைவளையல் கலகலென்ன கனையாழி மின்ன கண்டேன், தங்க ஒட்டியானம் தகதகென்ன ஜொலிக்க கண்டேன். காலிற் சிலம்பு கண்டேன், காலாழி பீலி கண்டேன், மங்கள நாயகியை மனம் குளிர கண்டு கொண்டேன், மனம் குளிர கண்டு கொண்டேன். அன்னையே அருள் துணையே அருகிருந்து காத்திடுவாய், அன்னையே அருள் துணையே அருகிருந்து காத்திடுவாய், வந்த வினையகற்றி மகாபாக்கியம் தந்திடுவாய், கொடும்பக கொடி விளக்கே குற்றங்கள் பொறித்திடுவாய், குறைகள் தீர்த்திடுவாய், குடும்பத்தை காத்திடுவாய். கருணை கடல் நீயே கற்பக வல்லி நீயே, கருணை கடல் நீயே கற்பக வல்லி நீயே, சகலகலா வல்லி நீயே, தஞ்சம் உன்னை அடைந்தேன். தாயே தாயே ரட்சிப்பாயே, துக்கமெல்லாம் போக்கிடம்மா, அபிராமி வள்ளியம்மா, அடைக்கலம் நீயே அம்மா. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே, சரண்யே திரையம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஆயுர் தேவி தனம் தேவி வித்யாம் தேவி மகேஸ்வரி சமஸ்த மகிழாம் தேவி.
வேண்டினேன் பரமேஸ்வரி சமஸ்த மகிழாம் தேவி, வேண்டினேன் காமாட்சி சமஸ்த மகிழாம் தேவி, வேண்டினேன் காமாட்சி காமாட்சி. இந்த பாடலை எப்போவுமே என்னுடைய வீட்டில் பூஜை அறையில் நான் தீபம் ஏற்றும் பொழுது, குறிப்பாக காமாட்சி அம்மன் திருவிளக்கை ஏற்றும் பொழுது இந்த பாடலை நான் பாராயணம் செய்கிறது உண்டு. இந்த பாடலுடைய மொத்த லிரிக்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், பார்த்து நீங்கள் வந்து படிக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னாலும் இதுக்குன்னு தனியாக புத்தகங்கள் இருக்குது, அதை வாங்கி வச்சும் படிக்கலாம். நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த பாடல் நம்ம வீடுகளில் அடிக்கடி ஒலிக்கப்படும்போது அந்த வீட்டில் அஷ்டலக்ஷ்மி தாயாரும் குடியிருப்பாங்க, காமாட்சி அம்மன் அனுக்கிரகம் கிடைக்கும், குலதெய்வத்தின் அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால் எப்போவுமே நம்ம வீடுகளில் விளக்கேற்றும் பொழுது இந்த அருமையான பாடலை ஒலிக்க விட்டு அல்லது பாராயணம் செய்து கொண்டே தீபம் ஏற்றுங்க. அந்த தீபம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறமும் இந்த பாடலை அழகாக கொஞ்ச நேரம் அமர்ந்து இந்த பாடல் முழுசாக படிங்க. இறைவனுடைய அனுக்கிரகம் அனைவருக்கும் கிடைக்கும். அந்த வீட்டில் எப்போவுமே சுபிக்ஷம் இருக்கும். அதே போல் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், பெண்கள் நெத்தியில் திலகம் எடுக்கும்போது நம்ம வந்து மாங்கல்யத்துக்கோ அல்லது நம்ம நெத்தியிலையோ குங்குமம் வைக்கும் பொழுது ஒரு ஸ்துதி வந்து பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. இந்த பாடலை எந்த வீட்டில் ஒரு பெண் அடிக்கடி உச்சரிக்கிறாளோ அந்த வீடு எப்போவுமே சுபிக்ஷமாக இருக்கும். அந்த வீட்டில் மன நிம்மதி மேலோங்கும். மகாலட்சுமி தாயாருடைய அனுக்கிரகம் அந்த வீட்டில் எப்போவுமே நிறைஞ்சு இருக்கும். அதனால் உங்களுக்கு டைம் இருக்கும் போதெல்லாம், நீங்கள் நெத்தியில் பொட்டு வைக்கும் போதெல்லாம், டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பாடலை மனசுக்குள்ளே கூட சொல்லிகிட்டே இருங்க. அது வந்து அவ்வளோ ஒரு சுபிக்ஷத்தை தரக்கூடியது. நம்ம வீடுகளில் பூஜை அறையில் கூட இந்த பாடலை வந்து நம்ம பாடிட்டே இருக்கலாம் எப்போதுமே. அது வந்து அவ்வளோ நல்லது. ஸோ ஒரு சில பாராயண பாடல்கள் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கேன், நீங்களும் வந்து பாருங்கள். இந்த பாடல் எல்லாமே நான் என்னுடைய வீட்டில் அதிகமாக நான் பாடி என்னுடைய பூஜை அறையில் வழிபாடு செய்யக்கூடிய பாடல்கள். அதனால் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதே போல் என்னுடைய சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பதிவு, அவங்களுக்கு என்னால் கொடுக்கறதுக்கு லேட் ஆகிடுச்சு, இருந்தாலும் அவங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு கொடுத்துருக்கேன். எப்போவுமே நம்ம வீடுகளில் விளக்கேற்றும் பொழுது இந்த பாடலை பாடுங்க. அடிக்கடி நான் சொன்ன இந்த ஸ்துதியை வந்து பாட மறந்துடாதீங்க. இதே போல் நம்ம வீடுகளில் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நம்ம என்ன பாடல் பாடலாம், என்ன ஸ்துதி சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோவாக தனித்தனியாக கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து எல்லா வீடியோவும் ஒரே இதில் கொடுக்க முடியாது. ஏன்னா அத்துணை பாடல்கள் வந்து இருக்குது. நான் குறிப்பிட்ட சில பாடல்களை என்னோடய பூஜை அறையில் பாடுவேன் இல்லையா, அதை மட்டும் உங்களுக்கு நான் தனியாக கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு பதிவுலையும் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது எந்த பாடலை பாடி வழிபாடு செய்வீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் திருவிளக்கு பூஜை செய்யும் பொழுது 108 போற்றி சொல்லுவோம், அதையுமே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதுவுமே ரொம்ப விசேஷமானது. இந்த திருவிளக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பாராயண பாடல்கள் இருக்குது. அதில் நான் இந்த பாடலை செலக்ட் பண்ணி என்னோடய வீட்டில் பாடுவேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.